பண்ணல. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது based on motivation, based on development, based on area, based on ownership. ஸோ இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் கிளாசிஃபிகேஷன், அதாவது பேஸ்ட் ஆன் மோட்டிவேஷன் நம்ம போகிறோம். அதாவது கிளாசிஃபிகேஷன் டைம்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஆண்டர்பிரனர். ஸோ பியூர் ஆண்டர்பிரனர் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான தொழில் முனைவோர் அப்படிங்கிறத நம்ம பியூர் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். Pure entrepreneurs are individuals who are propelled to enter into venture by psychological and economic motives. ஸோ இந்த மாதிரி பியூர் என்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர்கள். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்டர் இன்டு வெஞ்சர் பை சைக்காலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் மோட்டிவ்ஸ். இந்த மாதிரி தொழில் முனைவோர் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது சைக்காலஜிக்கலாகவும், அதாவது உளவியல் ரீதியாகவும், அந்த பொருளாதார காரணிகளால் உந்தக்கூடிய அந்த தொழில் துவங்கக்கூடிய அந்த சக்தி கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க தான் இந்த பியூர் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, their egos do not permit them to work for somebody else. இவங்க இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அதாவது இவங்க சொந்த தொழிலை தொடங்கி அதன் மூலமா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான பியூர் ஆண்டர்பிரனர்ஸ். They nurture desire of starting a particular venture and earning high profit therefrom and thus attaining a social status. இவங்க இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொழிலில் வந்து ஈடுபட்டு அதுல நல்ல லாபம் சம்பாரிச்சு அதனால ஒரு நல்ல பேரும் புகழும் சம்பாரிச்சு சொசைட்டில ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த பியூர் ஆண்டர்பிரனர்ஸ். தென் தே அப்ளை their knowledge. ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா தே அப்ளை their அவங்களுடைய நாலேஜ், ஸ்கில் அண்ட் இன்சைட் இன் மேக்கிங் தி வெஞ்சர் கிரேட் சக்சஸ் in order to earn maximum profit out of the venture. ஸோ இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தன்னுடைய அறிவு, பட்டறிவு, அனுபவம், திறமை, ஆற்றல் இதையெல்லாம் கொஞ்சம் அடிப்படையாக கொண்டு அவங்க இந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை வெற்றிகரமாக செயல்பட்டு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நோக்கத்தில் செயல்படக்கூடிய இந்த பியூர் ஆண்டர்பிரனர்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா திருபாய் அம்பானி, தென் ஜாம்செட் டாடா, then P.V. Sundaram Iyengar, then Seshadri, then Birla, then Narayanamurthy, then Asis Premji and so on. So இவங்கெல்லாம் தான் வந்து பியூர் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? then நெக்ஸ்ட் பாருங்க இண்டியூஸ்டு ஆண்டர்பிரனர்ஸ். இண்டியூஸ்டு ஆண்டர்பிரனர்ஸ்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா தூண்டப்பட்ட தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க தான் நம்ம இண்டியூஸ்டு ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, an induced entrepreneur is one who is inspired to take up entrepreneurial activity thanks to entrepreneurship friendly policies but put in place by the government. அதாவது இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அந்த சலுகைகள் கொடுக்கறது, மானியம் கொடுக்கறது, தென் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறது, வரி விலக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்கள் வந்து கவர்மெண்ட் செஞ்சது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஆண்டர்பிரனர்ஸ் இந்த மாதிரியான தொழில் தொடங்கலாம், ஏன்னா கவர்மெண்ட் நமக்கு இவ்வளோ சலுகைகள் கொடுக்குது அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த கவர்மெண்ட் கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த இழுவையில் இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் போய் தானாகவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செயல்படக்கூடியது தான் இண்டியூஸ்டு ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, இன் அதர் வேர்ட்ஸ் கன்செஷன் கொடுக்குறது, இன்சென்டிவ் கொடுக்குறது, தென் சோப்ஸ் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட் drive them to enter into venture. ஸோ இந்த மாதிரி கன்செஷன் இன்சென்டிவ் கொடுத்து இதன் மூலமாக கவர்ந்தெழுப்பது தான் வந்து இண்டியூஸ்டு ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் ஒரு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் கூட கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்கறதுனால ஆண்டர்பிரனர்ஸ் தானாகவே முன் வந்து ஒரு தொழிலை துவங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பெறுகிறார்கள். தென் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் எ கிரேட் டீல் ஆஃப் சப்போர்ட் இன் ஃபார்ம் ஆஃப் லோன்ஸ். ஸோ என்னென்ன கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ், நாமினல் rate of interest, tax breaks, tax holidays, training, import of technology from abroad, then concession for export oriented item, allotment of sets and land such subsidies price etc. impel the potential entrepreneurs to start a venture. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னா அரசு பல்வேறு வகைகளை ஊக்கப்படுத்து. எப்படி கொடுக்குது அப்படின்னா கடன் கொடுக்கறது, தென் சப்சிடி மானியம் கொடுக்கறது, தென் நாமினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வரி பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில்
குறைந்த வரியில் வழி கொடுக்குறது. தென் டேக்ஸ் பிரேக் வரி விலக்கு ஒதுக்குறது. தென் டேக்ஸ் ஹாலிடேஸ் வரி இல்லாமல் குறைஞ்ச வட்டியில். தென் ட்ரைனிங் நிறைய கொடுக்குறது. தென் இம்போர்ட் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரம் அப்ராட், அதாவது வெளிநாட்டிலிருந்து ஒரு சில தொழில்நுட்பத்தை வந்து இறக்குமதி செஞ்சு அதன் மூலமா நிறைய சலுகைகள் கொடுக்குது. தென் அலாட்மெண்ட் ஆஃப் செட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு செய்து, அதாவது இந்த சிப்காட் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இடஒதுக்கீடு செஞ்சு அதன் மூலமா வந்து அவங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபடுறது, இலவச இடம் கொடுக்குறது. தென் அண்ட் லேண்ட்ஸ் அட் சப்சிடிஸ் ப்ரைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அந்த சந்தையிடுவதற்குண்டான அந்த ஆதரவு கொடுக்கறது, மானிய விலையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது. தென் சுங்க வரி என்று சொல்லக்கூடிய அந்த டேக்ஸ் டியூட்டி அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு பல்வேறு வகையில் இந்த மாதிரியான ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, யார் இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நிறைய வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? தென் இந்த மாதிரியான ஆண்டர்பிரினர் தான் இம்பிள் தி பொட்டன்ஷியல் ஆண்டர்பிரினர்ஸ் டு ஸ்டார்ட் எ வெஞ்சர். ஸோ இந்த மாதிரி சலுகைகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு தொழில் முறை தூண்டப்படக்கூடியதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டியூஸ்டு ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கப்படக்கூடிய தொழில் முனைவர்கள். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது தூண்டிவிடக்கூடிய அவங்கள இன்டியூஸ்டுன்னு சொன்னோம். அடுத்து மோட்டிவேட்டட்னா நம்ம மோட்டிவேட் பண்ணுறது, ஸோ அவங்கள வந்து ஊக்குவிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஊக்குவிச்சா அவங்க வந்து இன்னும் நல்லா பெட்டராக வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஊக்குவிக்கக்கூடியது தான் வந்து நம்ம மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்கிறோம். பாருங்க, மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் தோஸ் மோட்டிவேட்டட் டு டேக் அப் வெஞ்சர் பை தி டிசையர் ஆஃப் ஆர் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்கன்னா எதையாவது சாதிச்சு, அதாவது தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு தொழிலை நல்லா வெற்றிகரமாக லாபகரமாக சம்பாரிச்சு தோக்கக்கூடியவங்க தான் வந்து மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் they are motivated to produce and market product or service by sheer prospect of making huge profit. ஸோ இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழிலை வந்து நன்றாக வந்து, அதாவது ஒரு பயிரை வளர்ப்பது எப்படி கண்ணுங்கருத்தமாக இருந்து வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி அவருடைய தொழிலை வந்து நல்லா கண்ணுங்கருத்தமாக இருந்து ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நல்லா வளர்ப்பார். அதனால வரக்கூடிய லாபத்தை வந்து ஏற்றுக்குவார். தென் அது மட்டும் இல்லாமல் they are further motivated to develop the venture to saleable stage so that he or she can sell the venture at a super profit to certain entrepreneurs, அதாவது பையர்ஸ்க்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி நல்ல கண்ணுங்கருத்தமாக ஒரு தொழிலை நல்ல லாபகரமாக நடத்தி ஸோ இறுதியாக என்ன செய்வாங்க அப்படின்னா அதை ஒரு நல்ல வேற ஒரு ஆண்டர்பிரினருக்கு வித்துருவாங்க. ஸோ இதனால் அவங்க பிஸ்னஸையும் நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாங்க. நல்ல ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் வேற ஒருத்தருக்கு விற்றுவாங்க. அந்த விற்றதுனாலையும் நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ எந்த மாதிரி பையர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா who do not like, இந்த மாதிரி பையர்ஸ் அதை வாங்குறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆண்டர்பிரினர்ஸ் விற்றாங்க, இந்த தொழிலை வாங்குறதுக்காக இன்னொரு ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது பையர்ஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா who do not like to take risks in setting up a new venture but desire to sell to buy well developed venture promising great profit prospects. அதே மாதிரி அந்த வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம, அதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அது நிறைய ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்லேருந்து எல்லாம் மீண்டு வந்தால்தான் அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆண்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சேல் பண்ணக்கூடிய அந்த ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அந்த நிறுவனத்தை வாங்கி, அந்த கம்பெனியை வாங்கி இவங்க அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் ஏற்படுறதுக்கு, அந்த ரிஸ்க்குக்கெல்லாம் வந்து இவங்க போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை தான் வந்து இந்த மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லிட்டேன். பாருங்க, டிசைர் டு பை வெல் டெவலப்டு வெஞ்சர் ப்ராமிசிங் கிரேட் ப்ராஃபிட் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்குவிட்ட தொழில் முனைவர்கள் பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து நல்ல லாபத்தில் வந்து வித்துடுறாங்க. ஸோ இப்போ யாருக்கு லாபம்? ஸோ அவங்க வாங்கின வந்து எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம அந்த பிஸ்னஸை வாங்கிட்டான். ஆனால் இந்த மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரினர் என்ன பண்ணா, அது நல்லபடியாக ஆரம்பிச்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்லாம் சம்பாதிச்சு இப்போ இவனுக்கு வித்துட்டான். ஸோ வித்ததுனால இந்த மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரினருக்கும் நல்ல லாபம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து மோட்டிவேட்டட் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஸ்பான்டேனியஸ் ஆண்டர்பிரினர். ஸ்பான்டேனியஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா
தன்னிச்சையான தொழில் முனைவோர் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்பான்டேனியஸ் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, these entrepreneurs have natural inclination to start venture. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா இந்த தொழில் முனைவு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க நேச்சராகவே அவங்க ரத்தத்தில் ஊறிய ஒன்று தொழில். நேச்சராகவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆண்டர்பிரனர் இருப்பாங்க. தென் தே ஆர் சப்போஸ்டு டு பி போல்ட், ஆப்டிமிஸ்டிக் அண்ட் என்டர்பிரைசிங் பர்சன்ஸ். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே கண்டு சளைக்காத ஒரு ஆண்டர்பிரனர்ஸ். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வீரமானவர்களாக இருப்பாங்க. அதாவது எதையுமே துணிஞ்சு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போல்டாகவும் ஆப்டிமிஸ்டிக்காகவும் என்டர்பிரைசிங் பர்சனாகவும் இருப்பாங்க. அதாவது நல்ல போல்டபுளான பர்சன். அதாவது நான் சொன்ன மிகவும் வீரமானவர்களாகவும் இருப்பாங்க. எதையுமே கண்டி சலிக்காதவர்களாகவும் எதையுமே துணிஞ்சு செயல்படக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ். தே ஹாவ் பேஷன் ஃபார் மீட்டிங் தி சேலஞ்சஸ். அதாவது இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அந்த சேஞ்சஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அதாவது அப் டு டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொழிலை வந்து இன்னோவேட்டிவா ஏதாவது பண்ணணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படக்கூடியது இந்த ஸ்பான்டேனியஸ் ஆண்டர்பிரனர்ஸ். Their inner urge and inborn traits drive them to commence their ventures. ஸோ இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய தொழிலை வந்து தொடங்குவதற்காக, அதாவது நேச்சராகவே அவங்க வந்து தூண்டப்படுவதால் இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படிங்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்திலேயே அது ஊர்ன மாதிரி, அதாவது எப்பவுமே இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே காலங்காலமாக அந்த தொழிலை செஞ்சுட்டு வந்தவங்க போல இருக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த ஸ்பான்டேனியஸ் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். அடுத்தது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர். இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, முதல் தலைமுறை தொழில் முனைவோர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ ஸ்டார்ட்ஸ் வெஞ்சர் பை விர்ச் ஆஃப் ஹிஸ் நாலேஜ், ஸ்கில், டேலண்ட் அண்ட் காம்படன்ஸ். அதாவது இந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பாரம்பரியமாக முதலாக அவங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய அறிவு, அனுபவம், திறமை, திறன், ஆற்றல், தொழில்நுட்ப அறிவு, தென் பட்டறிவு, இதையெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு தொழிலை தொடங்கக்கூடியவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். He or she innovates a product, service by technical expertise possessed by him or her. Then these entrepreneurs do not have any family background. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வகையிலும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாம தானாகவே ஆர் பிரியர் எக்ஸ்போசர் டு தி வெஞ்சர் இனிஷியேட்டட் பை தெம், எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாம இவங்களாகவே ஒரு தொழிலை தொடங்கி நல்லபடியா லாபகரமா கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ இவங்க காலங்காலமாக இந்த தொழிலை செஞ்சு கொண்டு வரவங்க இருப்பாங்க. தென் தே ஆர் செல்ஃப் மேட் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ இவங்க வந்து சுயதொழிலாகவே சுயமாகவே அந்த தொழிலை தொடங்கி யாருடைய ஆதரவும் இல்லாம செயல்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுறது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர் சொல்லுவோம். நெக்ஸ்ட், மாடர்ன் ஆண்டர்பிரனர். மாடர்ன் ஆண்டர்பிரனர் அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர். நவீன தொழில் முனைவோர் அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா, மாடர்ன் ஆண்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ keenly observes the dynamic of the market with eagle eye and identify the unfilled gaps. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த மாடர்ன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அந்த நவீன தொழில் முனைவோர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அப்சர்வ்ஸ் அந்த சுற்றுச்சூழலை வந்து நல்லா உன்னித்து பார்த்து அதுல இன்னும் எதெல்லாம் மனிதனுடைய தேவைகள் இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்கு அப்படிங்கறத இவங்க அப்சர்வ் பண்ணி, அதாவது ஈகிளைன்னு சொல்லுவோம், அதாவது கழுகு கண் கொண்டு, கழுகு எப்படி ஒரு தனக்கு வேண்டிய ஏதாவது உணவு இருக்கு அப்படிங்கறத எப்படி தேடி கழுகு வந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுதோ அந்த மாதிரி கழுகு கண் கொண்டு அதன் அடிப்படையில இப்படிப்பட்ட ஒரு சில அந்த ஸ்பெஷலைஸ்டான ஒரு சில பொருளை வந்து தயாரிச்சு மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணி பிரபலம் அடையக்கூடியவங்க தான் இந்த மாடர்ன் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? தென் இஃப் எனி இன் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளையும் உற்பத்தி பண்ணி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஆண்டர்பிரனர்ஸ். He or she takes initiating in starting the venture to cater to the unmet
நீட்ஸ் ஆஃப் தி மார்க்கெட். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சந்தையில் இருக்கக்கூடிய பொருளை ஏதாவது வேற வகையில், அதாவது அதனுடைய ஸ்டைல் மாற்றி அமைச்சு, ஸோ அதன் மூலமாக வந்து அதாவது அரைச்சமாவே அரைக்காமல் புதிய பொருளை வந்து தயாரித்து அதன் மூலமாக மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறவர் தான் இந்த மாடர்ன் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர். கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர் யாரை சொல்லுவோம் அப்படின்னா இந்த பாரம்பரிய தொழில் முனைவோரை நம்ம கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர்னு சொல்லுவோம். பாருங்க, கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர் இஸ் ஒன் ஹூ ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் ஓன் வெஞ்சர் ஆஸ் ஏ ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாகவே அவங்க குடும்ப ரீதியாக பாருங்க, கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர் ஒன் ஹூ ஸ்டார்ட் ஹிஸ் ஓன் வெஞ்சர், அவங்க சொந்த தொழில அவங்க ஒரு தொழில் அமைச்சு அதாவது ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணிட்டு வருவாங்க. ஸோ தே ஆர் கால்டு லைஃப் டைமர்ஸ். ஸோ லைஃப் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதுதான் பிஸ்னஸாகவே இருக்கும். அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. தே என்கேஜ் இன் பிஸ்னஸ் எஸ் எ மேட்டர் ஆஃப் ரொட்டீன். ரொட்டீனாக அவங்க பிஸ்னஸில் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டீனாகவே அந்த பிஸ்னஸ் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்க. தேர் ப்ரியர் எக்ஸ்போசர் டு பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் இம்பல்ஸ் தெம் டு கமெண்ட்ஸ் வெஞ்சர் ஆஃப் தேர் ஓன். ஸோ சொந்தமாக அவங்க இந்த தொழிலில் தொடங்கி செயல்பட்டு வருவாங்க. தென் ஆண்டர்பிரனர்ஸ் ஃப்ரம் தி பிஸ்னஸ் ஃபேமிலிஸ் ஆர் கால்டு கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர். ஸோ இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த தொழிலை தான் இந்த கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், வேர் சன் ஆஃப் ப்ரொவிஷன் மெர்ச்சன்ட் ஸ்டார்ட் இஸ் ஓன் ப்ரொவிஷன் ஷாப், த ஃபார்மர் இஸ் கால்டு கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மளிகை கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து மளிகை கடை வச்சிருக்காரு. ஸோ அவங்களுடைய சன்னு என்ன பண்ணுவார், அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு மளிகை கடையை ஓப்பன் பண்ணி அவர் வந்து பாரம்பரியமாக அந்த தொழில் தான் செய்வார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக அதே ஜாபை செய்யக்கூடியவங்க, அதே தொழிலை செய்யக்கூடியவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர் சொல்லுவோம். அதே மாதிரி அப்பளம் செய்கிறாங்க. ஸோ அப்பளம் செய்யக்கூடியவங்க அதே ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக காலங்காலமாக அது அடுத்தடுத்து அவங்க ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்பள தொழிலே செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பாரம்பரியமாக அவங்களுடைய தொழிலை செஞ்சுட்டு வரக்கூடியவங்க தான் வந்து நம்ம கிளாசிக்கல் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஏரியா. அடுத்தது அந்த இடத்தை சார்ந்து எப்படியெல்லாம் தொழில் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அர்பன் ஆண்டர்பிரனர். அர்பன் ஆண்டர்பிரனர்னு யாரும் சொல்லுவோம், நகர்ப்புறத்துல தொழிலை செய்யக்கூடிய தொழில் முனைவோர் தான் நம்ம அர்பன் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ஆண்டர்பிரனர் who commences his entrepreneurial activity in urban areas like state capital, district headquarters, town, municipalities, etc. அதாவது இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தொழிலை அதாவது நகர்ப்புறத்துல அர்பன் ஏரியாவில் பார்த்து செய்யக்கூடிய தொழில், அதாவது அந்த தலைநகரம், தென் மாநகராட்சி, தென் பேரூராட்சி, இந்த மாதிரியான இடத்துல வந்து தொழிலை தொடங்கி ரன் பண்ணக்கூடியவங்க தான் வந்து நம்ம அர்பன் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றோம். தே மே பி இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரனர் ஆர் கார்பரேட் ஆண்டர்பிரனர் ஆர் ரீட்டைல் ஆண்டர்பிரனர். ஸோ இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர் நம்ம இப்படியும் கூப்பிடலாம். அதாவது இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரனராக இருக்கலாம், கார்பரேட் ஆண்டர்பிரனராக இருக்கலாம், ரீட்டைல் ஆண்டர்பிரனர். ஸோ இவங்க அதாவது நகர்ப்புறத்தில் இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்கள இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரனர்னு சொல்லலாம், கார்பரேட் ஆண்டர்பிரனர் சொல்லலாம், ரீட்டைல் ஆண்டர்பிரனர் இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ரூரல் ஆண்டர்பிரனர். ரூரல் ஆண்டர்பிரனர் என்ன சொல்லுவோம், ஊரக தொழில் முனைவோரை தான் நம்ம ரூரல் ஆண்டர்பிரனர்னு சொல்லுவோம். அதாவது வில்லேஜ் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆண்டர்பிரனர் தான் நம்ம ரூரல் ஆண்டர்பிரனர்ஸ் சொல்லுவோம். These are people who start venture in rural locations. இந்த மாதிரியான தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்துல தொழில் தான் வந்து ரூரல் ஆண்டர்பிரனர்னு சொல்லுவோம். They are provided a lot of economic and physical incentives to start their venture in rural and semi-urban areas in order to check the exodus of rural people to urban centers in pursuit of employment opportunities. ஸோ இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இவங்க தானாகவே என்ன செய்வாங்க அப்படின்னா they are provide a lot of economic and physical incentives to start their venture in rural and semi-urban areas in order to check the exodus of rural people to urban centers in the pursuit of employment opportunities. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கு இந்த மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அரசு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரூரல் ஏரியாஸ் அந்த வில்லேஜ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆண்டர்பிரனர்ஸ் வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதாவது பல்வேறு வகையான சலுகைகள் வந்து வாரி வழங்கி கொடுக்குது. ஸோ இப்படி கொடுக்கறதுனால தான் அந்த ஊரக பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஊரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகர்ப்புறத்தை நோக்கி
போகக்கூடிய அந்த வேலை தேடி அந்த நான் சென்னைக்கு போறேன், ஸோ இந்த மாதிரி அந்த சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறவங்கலாம் அதே ஊர்லயே ஒரு தொழிலை தொடங்கி ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இந்த ரூரல் என்டர்பிரினர்ஸை வந்து ஊக்கக்கூடியது. யார் இதை செய்யறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ இதனால என்ன, டவுனுக்கு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லாமல் அவங்க வில்லேஜ்லேயே சிட்டியில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இல்லாமல் அவங்க வில்லேஜ்லேயே அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறது தான் இந்த ரூரல் என்டர்பிரினர்ஸ். தேங்க்ஸ் டு தேர் இம்மீடியட் அக்சஸ் டு மெட்டீரியல், லேபர் ஆர் அதர் ஃபெசிலிட்டிஸ் அட் லோ காஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில அந்த தண்ணீர், அந்த ரா மெட்டீரியல்ஸ், எம்ப்ளாயீஸு, தென் அதுக்கப்புறம் இபி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குறைஞ்ச ஓரளவுக்கு மானியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ணுறாங்க. தென் as a result the cost of operation of rural ventures tends to be low. Agricultural and trading entrepreneurs proper to set up their venture in rural areas. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மானியத்தில் இந்த மாதிரியான காம்படிஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி தாராளமாக வந்து ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதுனால ஸோ இந்த மாதிரியான ரூரல் என்டர்பிரினர்ஸ் வந்து அவங்க தொழிலை வந்து செய்யறதுக்கு முன்னுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் என்டர்பிரினர்ஸ், அந்த ஸ்மால் ட்ரேட் பண்ணுறவங்க, தென் அந்த கைவினைப் பொருளை வந்து தயாரிக்கக்கூடியவங்க, தென் சிறிய அளவில் ஒரு சில வாகனத்தை வாங்கி அதை ரன் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரியான என்டர்பிரினர்ஸையும் கூட நம்ம ரூரல் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தென் ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாடு முழுவதும் ஒரே வகையான சீரான அந்த தொழில் புரட்சி ஏற்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரூரல் என்டர்பிரினர்ஸ் வந்து ஊக்குவிக்க வந்து பல்வேறு வகையில குறைவான விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரா மெட்டீரியல் சப்போர்ட் பண்றது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரியெல்லாம் ஊக்குவிச்சு ரூரல் என்டர்பிரினர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ஓனர்ஷிப். அதாவது உரிமையின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரைவேட் என்டர்பிரினர் என்ன சொல்லுவோம், அதாவது தனி உரிமை தொழில் முனைவோரை நம்ம பிரைவேட் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவோம். Ventures started by individual, either single or collectively, at their own risk, after mobilizing various resources in order to earn profit are called private entrepreneurs. அதாவது தனியாகவோ இல்லை கூட்டாகவோ ஒரு தொழிலை வந்து தனது சொந்த இடரில் அவங்க ஓன் ரிஸ்காக எடுத்து நிதியை அவங்களே திரட்டி ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைவேட் என்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இது எங்கே பார்த்துருக்கோம், முன்னாடியே பார்த்துருக்கோம், எங்கே +1லயே படிச்சிருக்கோம். ப்ரைவேட் என்டர்பிரினர்ஸ்னு தனி இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம ப்ரைவேட் என்டர்பிரினர் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் என்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அரசு தொழில் முனைவோர் தான் நம்ம ஸ்டேட் என்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, ட்ரேடிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர்ஸ் ஸ்டார்டட் பை கவர்மெண்ட் அண்டர் வேரியஸ் ஃபார்மேட்ஸ் லைக் கம்பெனி, கார்பரேஷன், டிபார்ட்மெண்ட்ஸ், போர்ட்ஸ் டினோட்ஸ் ஸ்டேட் என்டர்பிரினர்ஷிப். அதாவது இந்த மாதிரி என்டர்பிரினர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரசு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதாவது அதன் மூலமாக அரசே அதனை துவக்கி நடத்துவது தான் வந்து நம்ம கவர்மெண்ட்டே அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நடத்தக்கூடியதான் வந்து நம்ம ஸ்டேட் என்டர்பிரினர்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்ல போனால் இதெல்லாம் சொல்லணும்னா கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, கார்பரேஷன், டிபார்ட்மெண்ட், போர்டு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவர்மெண்டாக ஸ்டார்ட் பண்ணக்கூடியது எல்லாமே ஸ்டேட் என்டர்பிரினர்ஷிப். அடுத்தது ஜாயிண்ட் என்டர்பிரினர்ஸ் என்ன சொல்லுவோம், அதாவது ரெண்டுமே இணை தொழில் முனைவு தான் நம்ம ஜாயிண்ட் என்டர்பிரினர்ஸ் சொல்லுவோம். பாருங்க, வெஞ்சர் ஸ்டார்டட் அண்ட் ஓன்ட் பை போத் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் டினோட் ஜாயிண்ட் ஓனர்ஷிப். அதாவது தனியாரும் அரசும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து ஒரு தொழிலை இணைந்து நடத்தக்கூடியதை வந்து ஜாயிண்ட் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?